Hi everybody, welcome to Mr. Scary. So வந்துட்டு ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வந்து பேய் வீடியோ வராம இருந்துச்சு. காரணம் என்னன்னா இவங்கனா மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு நம்மளால கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த கண்டென்ட் வந்து ரிஸ்க் அன்டைம்ல வெளியே போக வேணாம், ஏதாச்சும் நம்ம பின்னாடியே வரும் இந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வீட்டில் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. சரி, அவங்க ஆசைக்காக ஒரு 1 இயர் இல்லைன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு பேய் வீடியோ எடுக்காம ஸ்டாப் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு. அப்ப ஏன்னா இப்ப வந்து கேட்காதீங்க. ஸோ இப்போ வந்து அது வரைக்கும் சேனல் வந்து நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல, அதனால இனி வந்து எங்களுடைய பிளாக் சேனலா இப்போ நீங்க ஸ்கேரி சேனல்ல பாப்பீங்க. என் பேர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஒய்ஃபோட பேர் வந்து ஜானு. நீங்க எந்த அளவுக்கு பேய் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பிளாக் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை, நீங்களா நானும் இல்ல. ஸோ 50K சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட இப்ப நம்ம ரீச் ஆக போறோம். அந்த 50K இவங்க வந்ததாலேச்சு அதான் ரீச் ஆகட்டும். ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கேன். என்னால ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டு வர முடியல. அது உங்க மேலேயே தப்பு சொல்ல, நான் மத்தவங்க மேலேயே தப்பு சொல்லல. ஸோ நான் கண்டினியூ வீடியோ என்னால கொடுக்க முடியல, சில சுச்சுவேஷன் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அதனால என்னாலும் கண்டினியூவா வீடியோ கொடுக்க முடியல. ஒரு விஷயத்த நம்ம வந்து கண்டினியூவா பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதுல வெற்றி கிடைக்கும். ஸோ ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. இதுல வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்துல. ஸோ இனி நான் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்துட்டு கண்டினியூவா வீடியோ கொடுப்போம். நான் நம்புறேன் கொடுப்போம் தானே கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம என்ன பண்ண போறோமா, நம்ம பூஜை பண்ணலாம்னு இருக்கிறோம். பூஜையா? சரி சரி, அப்படியே சொல்லு. கொஞ்சம் அப்படியே மங்களகரமா பூஜையில ஆரம்பிக்கலாம். ஆமா, ஸோ வந்து இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ அதனால நாங்க வந்து பூஜை வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க அதையும் ட்ரை பண்ண பாக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்க லைஃப் எப்படி இருக்குன்றது வந்துட்டு நீங்க இனி கொஞ்சம் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு என்ன வீடியோனா, மேடம் வந்து ஆசைப்பட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். அந்த ஃப்ரிட்ஜை வந்துட்டு நாளைக்கு வீடியோல வந்து வாங்கினாங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கினது. ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்ஸ்டா ஃபாலோ பண்ணீங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, நம்ம புது ஸ்கேரி ஃபேமிலி யாராச்சும் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தயவு செய்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. ஹாய் ஸ்கேரி ஃபேமிலி. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே அதுவுமா நானும் ஒய்ஃபும் வந்து யூடியூப்ல வந்து கொஞ்ச நாள் இந்த கோஸ்ட் கண்டக்ட்லாம் விட்டுட்டு அது ஓகே சேர்ந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுவும் சரி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது பூஜை வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு ஃப்ரைடேவா, ஸோ அதனால வீட்டில் வந்துட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அவங்க வந்துட்டு அந்த விளக்கு அதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மங்களகரமாக நம்ம பூஜையிலேருந்து நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல். ஸோ வந்து புது கண்டென்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கோஸ்ட் வீடியோக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ, ஸோ கொஞ்ச நாள், ஆனால் கோஸ்ட் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுறதுலாம் கிடையாது, மேரேஜ் ஆச்சுல்ல. ஸோ கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அகைன் வந்து கம்பேக் கொடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தருவீங்க நான் நம்புகிறேன். நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பூஜைக்கு ஸ்ட்ரைட்டாக பூஜை நடக்கும்போது மீட் பண்ணலாம். ரைஸ். ஸோ நல்ல கிளைமேட், மழை பெஞ்சிட்ருக்கு வெளியே. நம்ம பாரதிதாசன் நகரில் யாராச்சும் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஒசூர் பாரதிதாசன் நகர் நல்ல ஜில்லுன்னு இருக்கு. எங்க மேரேஜோட சீல்டு ஃபோட்டோ அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ, அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ. இந்த மூணுத்தில் எது நல்லா இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபோட்டோ ஷீல்டு கிட்ட ஃபோட்டோ இருக்கும். அது எல்லாமே ஊர்லேயே இருக்குது, விழுப்புரத்துலேயே இருக்குது. நாங்கள் இது 3 மட்டும்தான் ஒசூருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கிஃப்ட் பண்ணது இவர்.
இந்த மாதிரி வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோவோட சாமி எங்கெங்கெல்லாம் சாமி ஃபோட்டோ இருக்கோ அங்கே எல்லாமே பூ வச்சிடுறாங்க. இந்த ஃபோட்டோக்கில் அந்த ஃபோட்டோக்கு என்னென்ன ம் 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 இது எதுக்கு இந்த நீர் வந்து இப்படி விடுறாங்களே எதுக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. எனக்கு உண்மையாவே தெரியாது. ஓகே கைஸ், வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கண்டினியூவாக வந்து டே பை டே வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து கண்டிப்பாக கண்டினியூவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ஒர்க்குக்கும் போகணும், இதையும் பண்ணுறோம். மேடம் தான் எடிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோலாம் இனிமேல். கொஞ்சம் நான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாங்க எடிட் பண்ணுறதுக்கும். மா என்ன சொல்கிறேன் இந்த வீடியோ சொல்லு, அவங்ககிட்ட சொல்லு, பேசு ஆடியன்ஸ்க்கு. ஃபஸ்ட் டைம் இவங்க வீடியோ வரதால ஒரு மாதிரி ஷையாக நினைக்கிறாங்க, ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க பேசுறதுக்கு சொல்லு. சரிம்மா, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட என்ன, நம்ம ஃபேமிலி கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ண, ஏதாவது தப்பு இருந்தா நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்கன்னு திருத்தி. ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி பண்ணாங்க. சப்போஸ் இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா திருத்திப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோலேருந்து. ஓகே பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.